வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல நம்ம மீன்கிற ஒரு வார்த்தையினுடைய டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் பார்க்க போறோம். எந்த அர்த்தத்துல எல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். கூடவே meant to, meant to be and meant to have இந்த phrases எல்லாம் எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவா மீன் அப்படின்னா மீனிங், அர்த்தம். இப்போ நாம ஒருத்தவங்க கிட்ட ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்றப்போ நம்மளுடைய இன்டென்ஷன் என்னன்னு கிளாரிஃபை பண்றப்போ இந்த மீன்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பேசிட்டு இருக்கப்போ நீ என்ன அர்த்தத்துல சொல்ற அப்படின்னு சொல்றதுக்கு what do you mean அப்படின்னு நம்ம கேட்போம். என்ன அர்த்தத்துல நீ பேசுற? நாம ஒரு விஷயத்த சொன்னோம், அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப ஐயோ நான் அந்த அர்த்தத்துல சொல்லல அப்படின்னு சொல்றதுக்கு I didn't mean it அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல எல்லாம் நம்ம மீனை வேர்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சாதாரணமா ஒரு விஷயத்த சொல்றோம், அவங்க பயமுறுத்த நினைக்கல நம்ம, பட் அவங்க பயந்துட்டாங்க அப்படிங்கிறப்போ I didn't mean to scare you, நான் உன்னை பயமுறுத்தணும்னு நினைக்கல, I didn't mean to scare you. ஐயோ இது ஏதாவது பண்ணிடும் அப்படிலாம் சொன்னாக்க நீ டாக்டர்கிட்ட காமிச்சிடுறது பெட்டர் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம். பட் அவங்க பயந்துருவாங்க, இது பெருசா ஏதாவது இஷ்யூவா, ஏதாவது பண்ணுமா அப்படின்ட்டு. அந்த சமயத்துல I didn't mean to scare you, ஜஸ்ட் டாக்டரை கன்சல்ட் பண்ணிடுன்னு சொல்றேன், அவ்வளவுதான். I didn't mean to scare you. மாதிரி ரொம்ப காமனான ஒரு ஃப்ரேஸ் வந்து நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, I didn't mean to hurt you இப்படி கூட நம்ம சொல்லுவோம். அவர் உங்களை காயப்படுத்தணும்னு ஒருபோதும் நினைக்கவில்லை, he never meant to hurt you. அதே மாதிரி அவருடைய இன்டென்ஷன் வந்து எதுவும் கஷ்டம் கொடுக்கணும், தீங்கிழைக்கணுங்கிறது அவருடைய இன்டென்ஷன் இல்ல. he didn't mean any harm, இல்லனா he didn't mean to harm you, எப்படி வேணா நம்ம சொல்லலாம். இந்த மீனுடைய செகண்ட் யூசேஜ், ஒரு பொருள் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த மீன்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப வந்து அது கூட நமக்கு வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். ஒரு பொருளை ஏன் இவ்வளவு பத்திரப்படுத்தி வச்சிருக்க அப்படின்னா அது எனக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றதுக்கு இட் மீன்ஸ் எ லாட் டு மீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த ரிங் வந்து என் ஹஸ்பண்டுடைய ஃபர்ஸ்ட் கிஃப்ட், அதனால இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். திஸ் ரிங் இஸ் மை ஹஸ்பண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கிஃப்ட், இட் மீன்ஸ் எ லாட் டு மீ. என்னோட குடும்பம் தான் எனக்கு எல்லாமே, அதுதான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மை ஃபேமிலி மீன்ஸ் எவ்ரிதிங் டு மீ, மை ஃபேமிலி மீன்ஸ் எவ்ரிதிங் டு மீ. அடுத்தது இந்த மீன், இவ்வளவு நேரம் நம்ம மீனை வேர்பா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நம்ம அதே மீன்கிற வார்த்தையை அட்ஜெக்டிவா யூஸ் பண்ண போறோம். அந்த மாதிரி யூஸ் பண்றப்ப அதனுடைய அர்த்தம் ரூடு. ரொம்ப ஒருத்தவங்க ரூடா நடந்துக்கிறாங்க, சரியா பிஹேவ் பண்ணல அப்படின்னு சொல்றப்போ ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாங்க, அந்த மாதிரி சொல்றதுக்கு நாம you're too mean அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபாரின்ல சின்ன குழந்தைங்க கூட யாராவது ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிட்டா you are too mean அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அவ குழந்தைகள்கிட்ட ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டா அப்படின்னு சொல்றதுக்கு she was too mean to the kids, she was too mean to the kids. நீ ரொம்ப ரூடா நடந்துக்கிற அப்படின்னு சொல்றதுக்கு you are too mean அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படி மீன் அட்ஜெக்டிவா யூஸ் பண்றப்ப இன்னொரு அர்த்தத்துல கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஏதாவது ஒரு பொருளையோ பணத்தையோ ரொம்ப செலவு பண்ணாம கஞ்சத்தனமா செலவு பண்றது, கொஞ்சமா செலவு பண்றது, அதையும் நம்ம மீன்னு தான் சொல்லுவோம். இப்போ அவர் பண விஷயத்துல ரொம்ப கஞ்சத்தனமானவர், he is too mean with money. சோ எதை ரொம்ப கஞ்சத்தனமா யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம இந்த வித்ங்கிற வார்த்தைக்கு அப்புறமா யூஸ் பண்ணுவோம். he is too mean with money. சமைக்கிறப்போ சில பொருட்களை ஜெனரஸா யூஸ் பண்ண, நிறைய போடு, தாராளமா போடு, அப்பதான் நல்லா இருக்கும் அப்படி சொல்லுவோம் இல்லையா. சோ பட்டரை வச்சு ஒரு டிஷ் பண்றோம், ஜெனரஸ் அமௌண்ட் ஆஃப் பட்டரை ஆட் பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி வெண்ணெயை போடுறப்ப கஞ்சத்தனம் எல்லாம் காட்டாது, அப்புறம் அந்த டிஷ் நல்லாவே இருக்காது. சோ டோன்ட் பி மீன் வித் பட்டர், the dish will not be tasty. அப்படின்னா அர்த்தம் add a generous amount of butter அப்படின்னு சொல்றதுக்கு தான் நாம கஞ்சத்தனமா போடாதே, don't be mean with the butter, the dish will not be tasty. இப்போ நாம meant to அப்படிங்கிற ஃப்ரேஸை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். சோ இந்த meant to அப்படின்னாலே ஒருத்தவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டியூட்டிஸ், இவங்கனாலே அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு. இப்ப டீச்சர்ஸ் அப்படின்னாலே அவங்க டீச் பண்ணணும், டாக்டர்ஸ் அப்படின்னாலே பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி பேசுறதுக்கு டீச்சர்ஸ் ஆர் மென்ட் டு டீச், டாக்டர்ஸ் ஆர் மென்ட் டு ட்ரீட் த பேஷண்ட், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இதுதான் உங்களுடைய டியூட்டி, இதுதான் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த மாதிரி சொல்றதுக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற ஃப்ரேஸ் meant to be. meant to be அப்படின்னா இது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் பத்தி பேசுறப்போ, இல்லைன்னா இது இப்படித்தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் பத்தி பேசுறப்போ நாம meant to be யூஸ் பண்ணுவோம். இப்போ ஸ்நாக்ஸ்னா எப்படி சாப்பிடணும், அதை கொஞ்சமா தான் சாப்பிடணும், அதை ஒரு மீல்ஸ் மாதிரி நிறைய சாப்பிடக்கூடாது இல்லையா. சோ ஸ்நாக்ஸ்னால அதை கொஞ்சமா தான் சாப்பிடணும். சோ இந்த இடத்துல பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு.
So snacks are meant to be eaten a little. Snacks are meant to be eaten a little. Friends அப்படினாலே அவங்க நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். Friends are meant to be supportive. அவங்க நமக்கு அகைன்ஸ்டா இருக்க கூடாது, நம்மள டிஸ்கரேஜ் பண்ண கூடாது. So friends are meant to be supportive. BMW கார்னாலே அது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கும். அதோட விலை ஜாஸ்தியா தான் இருக்கும். So BMW cars are meant to be expensive. Puri is meant to be fluffy. Chapati is meant to be flat. அந்த flat bread தான் சொல்றாங்க ஃபாரின்ல எல்லாம். So இதுனா இப்படி தான் இருக்கணும். Idli is meant to be soft. இட்லி அப்படி கல்லு மாதிரி யாராவது கொண்டு வந்து வச்சாங்கன்னா இட்லினா அது கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த அதோட கேரக்டர் பத்தி பேசுறதுக்கு நாம இந்த மாதிரி meant to be யூஸ் பண்ணுவோம். அடுத்தது meant to have. இதே மாதிரி ஸ்பெசிபிக் கேரக்டர் பத்தி தான் பேசுறோம். இவங்கன்னா உங்களுக்கு இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் டீச்சர்ஸ் அப்படின்னாலே அவங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். Teachers are meant to have patience. அவங்களுக்கு patience இருக்கணும். டீச்சர்ஸ்னாலே அவங்களுக்கு கொஞ்சம் patience இருக்கணும். So teachers are meant to have patience. நிறைய இடங்கள்ல இந்த meant to அப்படிங்கிறது கொஞ்சம் supposed to அந்த மாதிரி இருக்கும். Of course அதோட almost similar meaningல தான் நம்ம சொல்லுவோம். So teachers are meant to have patience. அதே மாதிரி கேரக்டர் ட்ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்ல பிசிக்கல் ட்ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்கன்னா இவங்க இப்படி இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ்னா இப்படி இருப்பாங்க, அமெரிக்கன்ஸ்னா இப்படி இருப்பாங்க, ஈஸ்ட் ஏஷியன்ஸ்னா அவங்களுக்குன்னு சில ஃபீச்சர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ பிசிக்கல் ட்ரைட்ஸ் இப்படி இருக்கும். ஸோ ஈஸ்ட் ஏஷியன்ஸோடைய ஐஸ் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஸோ ஈஸ்ட் ஏஷியன்ஸ் ஆர் மென்ட் டு ஹேவ் ஸ்மால் ஐஸ். ஈஸ்ட் ஏஷியன்ஸ் ஆர் மென்ட் டு ஹேவ் ஸ்மால் ஐஸ். அதே மாதிரி ஈகிள்ஸ் அப்படின்னாலே அதுக்கு நல்ல ஷார்ப் விஷன் இருக்கும். ஈகிள்ஸ் ஆர் மென்ட் டு ஹேவ் அ ஷார்ப் விஷன். Eagles are meant to have a sharp vision. So இந்த வீடியோல நாம mean அப்படின்றத எந்த அர்த்தத்துல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி meant to be and meant to have இந்த phrases எல்லாம் எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.